ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டிவைன் லைட் டாரோ சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல அடுத்த 72 மணி நேரத்துக்குள்ள உங்க வாழ்க்கையில நடக்க போற முக்கியமான விஷயம் என்ன, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசிர்வாதம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். எப்பையும் போல பைல் 1, பைல் 2, பைல் 3 3 செட் ஆஃப் பைல்ஸ் இங்க நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். பியூட்டிஃபுல்லான யூனிகான் இமேஜஸாக தான் இங்கே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த யூனிகான் இமேஜஸ் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு டீப் பிரெத் எடுத்துக்கோங்க. யூனிவர்ஸ் கிட்ட எந்த யூனிகான் இமேஜஸ் செலக்ட் பண்ணணும்னு சொல்லி கேளுங்க. உங்கள் மனசுக்கு தோன்ற யூனிகான் இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பைல் 1, 2, 3 இந்த மாதிரி நம்பர்ஸை பேஸ் பண்ணியும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஒருத்தர் 2-3 பைல் கூட பார்க்கலாம். உங்களுக்காக ஒரு பைல், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக இன்னொரு பைலும் பார்க்கலாம். நீங்க செலக்ட் பண்ண பைல் ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆகலைன்னா அடுத்த பைலை செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இது ஒரு பொதுவான வாசிப்பு. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கான விஷயமா ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்காதீங்க. இந்த ரீடிங்கை பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கான விஷயமா தோணும், அதை மட்டும் எடுத்துக்கோங்க. மற்ற விஷயங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்க வேண்டாம். எப்பையும் போல பைல் 1, பைல் 2, பைல் 3 டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. எந்த பைல்னு செலக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். பைல் 1 செலக்ட் பண்ணவங்க கமெண்ட் பாக்ஸில் பைல் 1ன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க. பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் சூப்பரான பிளஸ்ஸிங்ஸை தான் கொடுத்துருக்காங்க. பைல் 1 செலக்ட் பண்ணவங்க இப்போ ரொம்ப இமோஷ்னலான ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில டிசப்பாயின்ட்மெண்ட்க்கு அப்புறமா உங்களால் சாதிக்க முடியும், உங்களுக்கான புதிய வாய்ப்பு கிடைக்குங்கிற நம்பிக்கை உங்கள் மனசில் ஏற்பட ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டான எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னதான் பழைய நினைவுகள் உங்கள் மனசை போட்டு வாட்டினாலும் புதுசாக நம்மளால் எதையோ ஒன்றை சாதிக்க முடியும்னு சொல்லி நம்புறீங்க. அதுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷனும் உங்களை தேடி வந்துகிட்டு இருக்கு. ஒரு சில விஷயங்கள் உங்க வாழ்க்கையில முடிவுக்கு வரப்போகுது. புதிய ஆரம்பம் ஏற்பட போகுது. முடிவுக்கு வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வலிய கொடுத்தா கூட அது உங்க வாழ்க்கைக்கான நன்மையை தான் கொண்டு வந்து சேர்க்கும். உங்க வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா போகணும்னா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இதுதான் வேணும், அதுதான் வேணும்னு சொல்லி யோசிக்காம யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க நினைச்ச மாதிரி உங்க வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பயப்படாம அக்செப்ட் பண்ணிக்க சொல்லி யூனிவர்ஸ் உங்களுக்கான கைடன்ஸை கொடுக்குறாங்க. யூனிவர்ஸ் உங்க கூடவே உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. அதனால பழச பத்தின பயத்தையும் கவலையையும் விட்டுட்டு இந்த புதிய ஆரம்பத்தை ஏத்துக்கிட்டு தைரியமா முன்னோக்கி போக சொல்லி யூனிவர்ஸ் உங்களை சொல்றாங்க. ஏன்னா இது உங்க வாழ்க்கையில முக்கியமான டேர்னிங் பாயிண்டாவே இருக்கும். அதே மாதிரி நீங்க நினைச்ச ஒரு சில விஷயங்கள் முன்னோக்கி செல்ல ஆரம்பிக்கும். அதாவது நீங்க எதிர்பார்த்த மாதிரியே ஒரு சில விஷயங்கள்ல வளர்ச்சி ஏற்படும். அதே மாதிரி இந்த மாற்றத்தை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு புதிய ஆரம்பத்துல பயணிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுவும் உங்க வாழ்க்கையில வளர்ச்சியை கொடுக்கும். ஃபைனலா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நிறைய விஷயங்களை உங்க தலைக்கு மேல தூக்கி சுமந்துகிட்டு இருக்கீங்க. உங்க மனசுல இருக்கக்கூடிய சுமைய, நீங்க தோல்ல சுமந்துகிட்டு இருக்கக்கூடிய சுமைய இறக்கி வைங்க. யாருக்கிட்டையாவது ஹெல்ப் கேளுங்க. நிச்சயமா உங்களுக்கான ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும். உங்க மனசுல இருக்கக்கூடிய பாரத்தையும் நீங்க தூக்கி சுமந்துகிட்டு இருக்கக்கூடிய சுமையையும் இறக்கி வச்சுட்டு இந்த புதிய ஆரம்பத்தை அக்செப்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்க மனசும் லேசாகும், உங்க வாழ்க்கையும் சரியாகும். வெற்றியை நோக்கி நீங்க போக ஆரம்பிப்பீங்கன்ற சூப்பரான பிளஸ்ஸிங்ஸை யூனிவர்ஸ் பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கார்டு மூலமா நான் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபைல் 1 செலக்ட் பண்ணவங்க
ஏதோ ஒரு விஷயத்த மனசுல பிடிச்சுக்கிட்டு அதுல இருந்து வெளியில வர மாட்டேங்கிறீங்க. வெளியில வரணும்னு நினைச்சா கூட திரும்பியும் அதே இடத்துல போய் நிக்கிறீங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியையும் கவனிக்க மாட்டேங்கிறீங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் யூனிவர்ஸ் நிறைய சுமைகளை நீ சுமந்துகிட்டு இருக்க, உன் மன பாரத்தை இறக்கி வையுங்கிற ஃபைனல் மெசேஜை நமக்கு கொடுத்துருக்காங்க. பழசெல்லாம் விட்டுருங்க. அடுத்து உங்க வாழ்க்கையில புதுசா என்ன நடக்க போகுதுங்கிற நம்பிக்கையோட சந்தோஷத்தோட யூனிவர்ஸ் உங்களுக்கு சூப்பரான பிளெஸிங்ஸ் கொடுத்துருக்காங்கங்கிற கான்ஃபிடென்ட்டோட உங்க லைஃபை லீட் பண்ணுங்க. இதுக்கு மேல நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்லதாவே நடக்கும். பைல் 1 செலக்ட் பண்ணவங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஐ ரிலீஸ் ஆல் பாஸ்ட் பெயின்ஸ் அண்ட் ஓப்பன் மை ஹார்ட் டு நியூ பிகினிங்ஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சரி, அடுத்ததா பைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு என்ன பிளெஸிங்ஸ் யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அடுத்த 72 ஹவர்ஸ்ல என்ன பிளெஸிங்ஸை கொடுக்குறாங்கன்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம். கார்டை ஷஃபிள் பண்ணி எடுத்துட்டு நான் உங்க கூட கனெக்ட் பண்றேன். பைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு கார்டை ஷஃபிள் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ உங்களுக்கு என்ன கார்ட்ஸ் வந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பைல் 2 செலக்ட் பண்ணவங்க பைல் 2ன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. இந்த கார்டோட எனர்ஜியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. பைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு இந்த கார்ட்ஸை பார்க்கும்போது உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய வகையில தாங்க கார்ட்ஸ் வந்திருக்கு. பைல் 2 செலக்ட் பண்ணவங்க அநேகமா உங்களை நீங்க கவனிச்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அது பிசிக்கலாவும் உங்களை கவனிக்க மாட்டேங்கிறீங்க, உங்க ஹெல்த்தையும் கவனிக்க மாட்டேங்கிறீங்க, அதே மாதிரி மன ரீதியாவும் உங்களை நீங்க கேர் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. உங்ககிட்ட எல்லாமே இருக்கு, அதை நீங்க தான் உணர மாட்டேங்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உங்க வேல்யூ உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. இதுக்கு காரணமா உங்க பயமும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நீங்களே போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கட்டுப்பாடும் தான் காரணமா இருக்கு. யூனிவர்ஸ் சொல்ல வரக்கூடிய விஷயம், நீங்க தேவையில்லாம ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயப்படுறீங்க, ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து வெளியில வரமாட்டேன்னு சொல்லி பிடிச்ச பிடியில நிக்கிறீங்க, ரொம்ப எமோஷனலா இருக்கீங்க. நீங்க நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல இருந்து, அந்த சிச்சுவேஷன்ல இருந்து உங்களால வெளியில வர முடியும். நீங்க தான் வராம இருக்கீங்க. உங்களை வெளியில வர சொல்லி யூனிவர்ஸ் சொல்றாங்க. அதே மாதிரி உங்களுக்கான கைடன்ஸ் இந்த யூனிவர்ஸ் மூலமாவும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு யாராவது மாஸ்டர், குரு அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மூலமா கூட உங்களுக்கான கைடன்ஸ் இருக்கும். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இருந்து வெளியில வர்றதுக்கு அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு அப்படி யாருமே இல்லைன்னு நினைச்சீங்கன்னா உங்க குலதெய்வம் கூட உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். அப்படி இல்லைன்னா யூனிவர்ஸ் கிட்ட நீங்க ஹெல்ப் கேளுங்க. அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு, நான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன், என்ன இதுல இருந்து வெளியில கொண்டு வா, இதுக்கான கைடன்ஸை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நீங்க மனசுக்குள்ளேயே யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க. நிச்சயமா அதுக்கான ஆப்ஷனை கண்டிப்பா யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்த 72 மணி நேரத்துல இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை கொடுக்கறாங்க. இது ஸ்லோவா இருந்தாலும் ஸ்டேபிளா உங்ககிட்டயே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை உங்களுக்கு கொடுக்கறாங்க. ஸ்லோவா இருக்கேன்னு சொல்லி நினைச்சு கவலைப்படாம நிலையான வருமானமா இருக்கேன்னு சொல்லி நீங்க சந்தோஷப்படுங்கன்னு சொல்லி யூனிவர்ஸ் உங்களுக்கான அட்வைஸையும் கொடுக்கறாங்க. பைல் 2 செலக்ட் பண்ணவங்க இப்ப நான் ஸ்லோங்கிற வார்த்தையை சொன்ன உடனே, அதை கேட்ட உடனேயே அதை பத்தி ஏதோ பயப்பட ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் திரும்பியும் இந்த கார்டை யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. திரும்பியும் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பயப்படவே வேண்டாம், உங்களுக்கான ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கண்டிப்பா உங்களை வந்து சேருங்கிற பிளெஸிங்ஸை தான் இந்த கார்டு மூலமா கொடுத்துருக்காங்க. அடுத்த 72 மணி நேரத்துல உங்க மனசுல ஒரு நிம்மதியை உணர்வீங்க. அதே மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியையும் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இதுதான் அடுத்த 72 மணி நேரத்துல உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய பிளெஸிங்ஸ். பைல் 2 செலக்ட் பண்ணியிருக்கிறவங்க ஐ ஆம் வர்த்தி ஆஃப் லவ்,
பீஸ் அண்ட் அபண்டன்ஸ்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. சரி, அடுத்ததா பைல் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கு அடுத்த 72 ஹவர்ஸில் யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய பிளஸ்ஸிங்ஸ் என்னன்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். கார்டை ஷஃபில் பண்ணி எடுத்துட்டு நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். பைல் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கு கார்ட்ஸ் ஷஃபில் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்கக்கூடிய பிளஸ்ஸிங்ஸ் என்னன்னு இந்த கார்ட்ஸ் மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம். பைல் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கு அடுத்த 72 ஹவர்ஸ்ல உங்களுக்கான எமோஷனல் கனெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். அது லவ் ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியலா இருந்தாலும் சரி, நீங்க ஏதோ ஒரு விஷயத்த எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த விஷயம் இந்த 72 ஹவர்ஸ்ல நிச்சயமா நடக்கும். ஏஞ்சல்ஸ் உங்களுக்கான கைடன்ஸை உங்களுக்கு கொடுக்குறாங்க. முதல் கார்ட்லேயே யூனிவர்ஸும் ஏஞ்சல்ஸும் நான் உங்க கூடவே தான் இருக்கேங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி பைல் 3 செலக்ட் பண்ணவங்க உங்க ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. யூனிவர்ஸ் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் பர்சன். எந்த ஒரு விஷயத்தையும் இப்பவே நடக்கணும், உடனே நடக்கணும்னு சொல்லி அது பின்னாடி துரத்திக்கிட்டு போகாதீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி இந்த 72 மணி நேரத்துல ஏதோ ஒரு உண்மை வெளிச்சத்துக்கு வரப்போகுது. அப்படி இல்லைன்னா யாரோ ஒரு ஆளை நீங்க சரியா புரிஞ்சுக்க போறீங்க. இதுவரைக்கும் ஒரு பர்சனை பத்தி வேற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க. அவங்கள பத்தின உண்மை முகம் உங்களுக்கு தெரிய வரலாம். இதுக்கப்புறமா உங்களோட அமைதியை யாராலையும் கெடுக்க முடியாது. அதே மாதிரி பைல் 3 செலக்ட் பண்ணவங்க ரொம்ப தூங்காம கஷ்டப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். நிம்மதி இல்லாததுனால ராத்திரியெல்லாம் தூங்க மாட்டேங்கிறீங்க. கனவுகள் கூட உங்களுக்கு அடிக்கடி வரலாம். யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளஸ்ஸிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையில்லாத குழப்பம் நிறைய இருக்கு, பயம் நிறைய இருக்கு. அதுல இருந்து ஒன்னா வெளியில கொண்டு வரேன்னு சொல்லி யூனிவர்ஸ் சூப்பரான பிளஸ்ஸிங்ஸை உங்களுக்கு கொடுக்கறாங்க. பாசிட்டிவான சைனையும் உங்களுக்கு கனவுகள் மூலமா தெரியப்படுத்துவாங்க. அதே மாதிரி யூனிவர்ஸ் சொல்ல வரக்கூடிய ஃபைனல் மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தனியா இருக்கிறதா நினைக்கிறீங்க. நீங்க தனியா கிடையாது. யூனிவர்ஸ் உங்க கூடவே தான் இருக்காங்க. உங்களுக்கான பிளஸ்ஸிங்ஸையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த 72 ஹவர்ஸ்ல இதை நீங்க நிச்சயமா உணர்வீங்க. உங்க லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு கண்டிப்பா நான் தனியா இல்ல, என் கூட யூனிவர்ஸும் ஏஞ்சல்ஸும் இருக்காங்கங்கிறத புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா முதல் கார்டும் சரி, அடுத்தடுத்த கார்டும் சரி, உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கூடவே இருக்கிறத உணர்த்தக்கூடிய கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. அதனால நம்பிக்கையா இருங்க. இந்த 72 ஹவர்ஸ்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும்னு சொல்லி நம்புங்க. பைல் 3 செலக்ட் பண்ணவங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஐ ரிலீஸ் ஆல் வரிஸ் அண்ட் ட்ரஸ்ட் தட் த யூனிவர்ஸ் ப்ரொடெக்ட்ஸ் மீ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு புதிய பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.